இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜு. யாரு? டி முத்துசுவாமி. டி முத்துசுவாமியே இந்தியாவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க 1877. ஓகேவா? மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே எல்லா பேப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? என்டையர் ப்ரெஸ் அண்ட் மெட்ராஸ், அதாவது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற எல்லா ப்ரெஸ் என்ன பண்ணுறது, பேப்பர்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யார் வந்து நோட் பண்ணுறாங்கன்னா படித்த யூத் இருப்பாங்க இல்லையா, இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு இந்தியனை வந்து ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணது நல்ல விஷயம் தானே, இதெல்லாம் ஏன் இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த பேப்பர்ஸ்லாம் யார் நடத்துகிறாங்க, பிரிட்டிஷ் நடத்தக்கூடிய பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகே நம்மளுடைய கருத்துக்கள் தெரிவிக்க நமக்கு என்ன வேணும், சொந்தமாக ஒரு பத்திரிக்கை வேணும் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜி சுப்பிரமணியம், எம்.வி. வீர ராகவாச்சாரி, அவங்க கூட 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க 1878 ஹிந்து, நம்ம இன்னைக்கு படிக்கிறதுல ஹிந்து பேப்பரு அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1878 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜி சுப்பிரமணியம், வி வீர ராகவாச்சாரி அண்ட் 4 அதர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்களாம் சேர்ந்து தான் 1878 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சுப்பிரமணியம் ஆல்சோ ஸ்டார்டட். சுப்பிரமணியம் இருக்காங்களே ஜி சுப்பிரமணியம், இவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழில் வந்து பீரியடுக்கு அல்லது பருவ இதெல்லாம் வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிறது 1891 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது எப்படி டெய்லி பேப்பரை மாற்றுறாங்கன்னா 1899 வந்து மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தது ஹிந்து பேப்பர் 1878. அடுத்து வந்து சுப்பிரமணியம் ஸ்டார்ட் பண்ணது சுதேசமித்திரன் 1891. அது வந்து பீரியடிக்கல் பருவ இதெல்லாம் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது பீரியடிக்கல் பருவ இதெல்லாம் இருக்கும். 1899 4 இதெல்லாம் மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஹிந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சுதேசமித்திரன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஓகே நம்மளும் வந்து பேப்பர் வந்து நிறைய கொண்டு வரலாம், ப்ரெஸ்ஸை வந்து நியூஸ் பேப்பர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் வருது. இந்தியன் பேட்ரியட்டு, சவுத் இந்தியன் மெயிலு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, தேசாபிமான் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா, சூரியோதயம், இது மாதிரி இந்தியா. இந்தியா யாருடையது, பாரதி. சூரியோதயம் எல்லாம் வரும் இல்லையா, சூரியோதயம் எங்கே வர, இவரு வருவார், என்ன ஒரு பேர், ஸோ அவர் கொண்டு வந்தது இதுதான் சூரியோதயம். ஓகேங்களா? இப்போ என்ன நிறைய பேப்பர்ஸ் வந்தது, அவங்களுக்கு அடித்தளம் அமைஞ்சது எதுனா வந்து ஹிந்துவும் சுதேசமித்திரன் தான். ஓகேவா?